வணக்கம், இது கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம OnePlus Nordம் Vivo V20 Proவையும் கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி OnePlus Nordம் Vivo V19யும் கம்பேர் பண்ணுங்கள், OnePlus Nordயும் Vivo V20யும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ OnePlus Nordங்கிறது வந்து ஒரு 5G மொபைல். அதோட ஸ்பெக்ஸ், அதோட விலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது Vivo V20 Pro தான் அது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மாடலே எடுத்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ OnePlus Nordம் Vivo V20 Proவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு Snapdragon 765Gயோட வருது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆக்டோ-கோர் ப்ராசஸர். அதே நேரத்தில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10ஓட வருது. ஸோ இதில் பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமராஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் OnePlusல வந்து இருக்கிறது வந்து விவோவில் இல்லாமல் இருக்கும், விவோவில் இருக்கிறது வந்து OnePlusல இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ரெண்டுமே வந்து 6.4 இன்ச் தான். ரெண்டு ஃபோனுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ராசஸர் அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து Snapdragon 765ஓட வருது. அதனால ப்ராசஸிங்கில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதோடைய சாஃப்ட்வேர் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோ வந்து FunTouch OS 11 அப்படிங்கிற ஒரு செட்டப்போட வருது. அதே நேரத்தில் OnePlus Nord பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Oxygen OS 11ல வருது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்னால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் ஸ்பீடு வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸோட பாடி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடியோட தான் வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் வந்து வச்சு சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது மேஜர் டிஃப்ரென்ஸ் கேமராலேருந்து ஆரம்பிப்போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Nordல வந்து 4 கேமரா இருக்குது. Vivo V20 Proல வந்து உங்களுக்கு 3 கேமரா தான் இருக்குது. பட் Vivo V20 Proல இருக்கிற கேமரா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் வந்து பிரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ OnePlus Nordல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா Vivo V20 Pro வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து Vivo V20 Proல வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ நாங்களே வந்து இதுக்கு முன்னாடி Vivo V20 Pro வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது அதில் ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேமரா ஆஸ்பெக்டில் வந்து Vivo V20 Proல 3 கேமரா இருந்தாலும் அது வந்து ஈஸியாக நாடை விட குவாலிட்டியில் வந்து ஒரு படி மேலே நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம செல்ஃபி கேமராவுக்கு வருவாங்க. ஸோ OnePlus Nordல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 கேமரா இருக்குது. அதே மாதிரி தான் Vivo V20 Proலையும் 2 செல்ஃபி கேமராஸ் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Vivo V20 Proல எடுக்கிற செல்ஃபி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து நைட் டைம்லேயும் வந்து நல்லா கிளியராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்கள் கண்ணுக்கு டைரெக்டாக வந்து ஃபோக்கஸ் ஆகும். இது ஒரு சின்ன ஒரு ஏஐ செட்டப்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த செல்ஃபிஸும் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகவே போகாது. எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து செல்ஃபி கேமராஸில் எடுக்கிற புக்கிங் மோட் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸோட பேட்டரிக்கு வருவாங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லுமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரியான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா Vivo V20 Proல வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. OnePlus Nordல வந்து 4115 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னதான் OnePlus Nordல வந்து 115 mAh ஜாஸ்தியாக இருந்தாலும் அது வந்து ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து உங்களுக்கு Vivo V20 Pro கூட அதிக பேக்கப் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட சார்ஜர்ஸ், ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Vivo V20 Proல பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. OnePlus Nordல பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சொல்லணும்.
இல்லை பார்த்தீங்கன்னா 0 to 60% வந்து 30 மினிட்ஸில் ஆகுது, இல்லை பார்த்தீங்கன்னா 0 to 70% 30 மினிட்ஸில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசர்ஸ் வந்து ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸுங்க, OnePlus Nordக்கும் Vivo V20 Proக்கும் இருக்கிற மெமரியும் ரேமும். ஸோ உங்களுக்கு Vivo V20 Proவில் 8GB RAM அண்ட் 128GB வேரியண்ட் ஒன்று தான் இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் OnePlus Nordல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வேரியண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 6GB RAM 64GB மெமரி, 8GB RAM 128GB மெமரி, 12GB RAM 256GB மெமரி. ஸோ உங்களுக்கு வந்து மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும், நான் வந்து நிறைய வீடியோ எடுப்பேன், அதுக்கப்புறம் ரேம் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தேவை, நான் ரொம்ப ஹெவியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் வந்து நாட் தான். உங்களுக்கு வந்து இல்லை நான் ஒரு ஆவரேஜான யூசர் தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 8GB ரேமும் 128GB மெமரி இருக்கிற Vivo V20 Proவே வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஃபோன்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது இதில் இல்லை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ OnePlus Nordல பார்த்தீங்கன்னா NFC அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது வந்து Vivo V20 Proவில் இல்லை. ஸோ இந்த NFC அப்படிங்கிறது வந்து என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த NFC வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னா, உங்களோட கார்டு இருக்கு இல்லையா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து NFC மூலிமா ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கார்டே இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோன் வச்சே டிரான்சாக்ஷன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க, அங்கே வந்து மிஷின் வச்சுருக்காங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் அது கிட்ட கொண்டு போனாலே அது வந்து அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கும். இது மாதிரி NFCயில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து NFC வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக OnePlus Nord வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். Vivo V20 Pro பார்த்தீங்கன்னா the slimmest 5G mobile in this segment அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க விவோ கம்பெனி. அதாவது உங்களுக்கு வந்து நிஜமாவே ஃபோன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணி பார்த்தோம், 170 grams தான். இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஃபோன் பாக்கெட்டில் வெயிட்டாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் லைட் வெயிட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோன் இருக்கிறதே தெரியாது, என்னதான் லைட்டாக இருந்தாலும் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா, இது வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அந்த ஃபோன் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Vivo V20 Pro வந்து உங்களுக்கு 29,990. OnePlus Nord பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட் இருக்குது, அதோட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 128GB மெமரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 27,999. 12GB அண்ட் 256GB மெமரி இருக்குது பார்த்தீங்கன்னா 29,999. ஓவரால் பார்த்தீங்கன்னா Vivo V20 Proவும் சரி OnePlus Nordம் சரி ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே காமனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ரெண்டுலேயுமே வந்து C டைப் மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம. இப்போ Vivo V20 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸோட வந்து இயர்ஃபோன்ஸ் வருது, OnePlus Nordல வந்து இயர்ஃபோன்ஸ் கிடையாது. இது மாதிரி ரொம்ப மைன்யூட் வேரியேஷன்ஸ் தான் இருக்குது, மற்றபடி ரெண்டு ஃபோனுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து யூசர்ஸ் ரிவ்யூஸ் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததை வச்சு பார்த்தீங்கன்னா Vivo V20 Pro வந்து நைட் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அது வந்து எவ்வளோ லோ லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஆப்ஷனுக்காகவே உங்களுக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும், லைக் ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பீங்கன்னா நீங்கள் வந்து Vivo V20 Pro வாங்கலாம். உங்களுக்கு வந்து மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும், நீங்கள் வந்து நிறைய ப்ளூரே வீடியோஸ்லாம் வச்சுருப்பீங்க, இல்லை வந்து நீங்கள் கேம்ஸ் விளாண்டுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 12GB RAM வேணும் அப்படின்னா அது மாதிரி யூசர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக OnePlus Nord எடுக்கலாம். ஸோ உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் வந்து என்ன ஃபோன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேரி ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட யூசேஜ் என்ன, உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன, எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல கம்பேரிசன் வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.